ஓகே. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் பேசுறது கிளியரா கேக்குது தானே? கேக்குது சார். ஓகேம்மா. ஓகே. தேங்க்யூ. ரைட். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே. உங்க எல்லாருக்கும் முதலாவது எங்களுடைய ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினதுக்காக அனைவருக்கும் முதலாவது என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஒரு விஷயம் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாரும் தெளிவா கேளுங்க. என்னுடைய அந்த 2026 அந்த பேப்பர் கிளாஸ் வகுப்புக்கு வார மாணவங்களும் இதுல இருப்பீங்க. சரியா? சிலவங்க தவிர்க்க முடியாத காரணத்தால வரமாட்டேன்னு சொன்னாங்க. அதே போல 2027 பேட்ச் 28 பேட்ச் மாணவர்கள் சிலரும் இருப்பீங்க. சரியா? அப்ப எல்லாரையும் சேர்த்துதான் இந்த ஃப்ரீ கிளாஸ் நடக்கும். இதுல 2027 பேட்ச் மாணவங்க இருப்பீங்க என்று சொன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நிலவலையும் கொள்ளுங்க. நீங்க காலநிலை அதாவது பௌதிக புவியியல் வந்துட்டு மானிட புவியியல் செய்முறை புவியியலை காட்டிலும் ஈஸியான ஒரு நோட்ஸ் கொண்ட ஒரு பாடம். அதுலயும் கஷ்டமா நினைக்கிற பாடம் என்று சொன்னா அந்த காலநிலை பாடம் தான். அத நீங்க 1000 சேர்மார்கிட்ட படிச்சிருந்தாலும் அது உங்களுக்கு விளங்கி இருக்க மாட்டுச்சு. சில ஆட்களுக்கு சில தரமான வேற சேர்மாட்ட படிச்சு விளங்கி எடுத்த புள்ளிகள் எல்லாம் இருக்கும் பெஸ்டா. சரியா? அத சில புள்ளிகளுக்கு விளங்கி கொள்ள கஷ்டம் அந்த காலநிலையை. ஏனென்றா அதுல இருக்கிற சில சொற்பதங்கள், அதுல கொஞ்சம் குழப்பங்கள், அதை புரிஞ்சு கொள்றதுல இருக்கிற தன்மை, இதெல்லாம் காரணமாக அந்த பாடத்தை விளங்கி கொள்ள முடியாம சில மாணவர்கள் இருப்பீங்க. அப்ப இத ஒரு கடைசி வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒவ்வொரு வருடமும் இறுதி பரீட்சையில ஒவ்வொரு வருடமும் இந்த காலநிலை என்கிறத எதிர்பார்க்கிறது. ஆனா இதுவரைக்கும் காலநிலை என்கிற அந்த அலகுல இருந்து, அதாவது நான் சொல்றது உலக காலநிலை என்கிற அந்த அலகுக்குள்ள இருந்து கேள்வி வர இல்லை. அப்ப நாங்க இந்த முறையும் எதிர்பார்க்கிறோம் 2026க்கு. அப்ப 2026ல வரலன்னு சொன்னா 2027க்கும் வரலாம். அப்ப கட்டாயம் இந்த 2 பெட்ச் மாணவர்களும் என்ன செய்யணும் என்று சொன்னா மிக உன்னிப்பாக இதை அவதானிக்கணும். அதே போல இந்த பேப்பர் கிளாஸுக்கு வார 2026 பேட்ச் அந்த பேப்பர் கிளாஸுக்கு வாரவங்க இதுல சொல்ற அனைத்து விஷயங்களையும் கடும் உன்னிப்பா அவதானிங்க. அப்பதான் நான் என்ன செய்வேன்னு சொன்னா இதுல சகல விஷயத்தையும் விளங்கப்படுத்தி எல்லாம் சொல்லிட்டு நம்ம பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு 2026 ஃபைனல் அந்த பேப்பர் அதுல என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க, என்ன கேள்விகள் வரும் என்கிற அடிப்படையில சில முக்கியமான கேள்விகளை தொகுத்து நாங்க படிப்போம் அங்க. அப்ப அங்க நாங்க சில முக்கியமான கேள்விகளை தொகுத்து படிக்கும் போது உங்களுக்கு காலநிலை சம்பந்தமான அடிப்படையான சகல அம்சங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். அப்ப அது உங்களுக்கு தெரியணும். அங்க நம்ம ஃபைனல் அந்த பேப்பர் கிளாஸ்ல நம்ம செய்யறது உங்களுக்கு விளங்கணும் என்று சொன்னா இங்க நாங்க படிக்கும்போது தெளிவான முறையில அதை நீங்க என்ன செய்யணும், படிச்சு கொள்ளணும். அப்ப நீங்க காலநிலை வகுப்புக்குன்னு சொல்லி நான் சொல்ற சகல விஷயங்களையும் நோட் பண்றதுக்கு ஒரு 20 சிஆர நீங்க எடுத்தீங்கன்னாலும் பரவாயில்லை. இல்லாதவங்க இந்த ரெக்கார்டிங் தருவேன், அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து என்ன செய்யுங்க, ஒரு தனிய காலநிலைக்குன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி ஒரு கோப்பியில நீங்க என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் குறிச்சு கொள்ளுங்க. இப்ப இதுல இந்த பிடிஎஃப்ல கேள்வி மட்டும்தான் இருக்கு. என்ன கேள்வி மட்டும்தான் இருக்கு. நான் என்ன செய்வேன் என்று சொன்னா இந்த கேள்வி ஒவ்வொன்றையும் நான் விளங்கப்படுத்துவேன். இந்த கேள்வி ஒவ்வொன்றையும் நான் விளங்கப்படுத்தும் போது அதை நீங்க என்ன செய்யுங்கன்னா நோட் பண்ணாதீங்க. அந்த அதாவது எப்படி சொல்ற அந்த ரிப்போர்ட்டர் மைக் ஆஃப்ல வைங்க. அந்த ரிப்போர்ட்டர் மாதிரி எழுதிட்டு போவாங்க விளங்கப்படுத்தும் போது. அந்த ரிப்போர்ட்டர் மாதிரி எழுதிட்டு போகாம நீங்க நான் சொல்ற விஷயத்த அப்படியே கேட்டுட்டு இருங்க. எழுத வேண்டிய உங்களுக்கு அவசியம் அதுல இருக்குங்கும் போதோ உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புவேன் தானே.
அந்த ரெக்கார்டிங் என்ன செய்யுங்கன்னு சொன்னா பார்த்து, அப்ப நான் ஒரு சில வரைவிலக்கணங்களை விளங்கப்படுத்திட்டு போகும்போதோ ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லுவேன். சொல்லும் போதோ அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்த இடத்துல நம்ம ரெக்கார்டிங் கேட்கும் போதோ அந்த இடத்துல மட்டும் அந்த ரெக்கார்டிங்கை போட்டு அந்த வரைவிலக்கணத்தை நீங்க ஒரு கோப்பில எழுதி கொள்ளலாம். சரியா? அப்படி நாங்க ஒரு தரம் நான் படிச்சு தந்ததை ஃபுல்லா கிரகித்து கொள்றீங்க, வர ரெக்கார்டிங் ஒருக்கா கேட்டு திரும்ப அந்த விஷயத்த நீங்க கேட்கும் போதோ உங்களுக்கு என்ன செய்யும் வேண்டாம், அந்த விஷயம் புடிபற்றும். புடிபட்டுட்டுன்னு சொன்னா நீங்க காலநிலை பாடத்தை மத்த பாடங்களை விட ஈஸியான ஒரு பாடமா பார்ப்பீங்க. நீங்க பாடமாக்க மாட்டீங்க. ஏனென்றா காலநிலையில சில விஷயங்கள் விளங்கலைங்கிறதாலதான் நீங்க பாடமாக்குறீங்க. அதுவே உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கிட்டு என்று சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். என்ன, விளங்காத ஒரு விஷயத்துல பிடிக்காத ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் வராது. பிடிக்கிற விளங்குற விஷயத்துல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா எந்த வேலையாக இருந்தாலும் தான் படிப்பை தவிர்த்து என்ன வேலையா இருந்தாலும் ஒரு விருப்பம் இருக்கிறதுலதான் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். விளங்குதா? அப்ப நாங்க இந்த பாடத்தை உங்களுக்கு விருப்பமுள்ள ஒரு அழகாக மாத்தி தருவேன். அதை நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இதுல எப்படியான கேள்விகள் கேட்டாலும் நீங்க செய்து கொள்ளுவீங்க. ஏனென்றா கேள்விகள் பலவிதமாக இருக்கும். ஆனா விடையெல்லாம் ஒரு விதம்தான். சரியா? கேள்வி எல்லாம் பலவிதமாக இருக்கும். ஆனா விடையெல்லாம் ஒரு விதம்தான். கொஞ்சம் பொறுங்க. சில லிங்க் ஒர்க் ஆகலைன்னு சொல்றாங்க. ஒரு 1 மினிட் லைன்ல இருங்களா பாப்போம். ரைட், ஓகே. நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட். அப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். முதலாவது உங்களுக்கு நான் இதுல சொல்ற போற விஷயம் என்னன்னா, இதுல பாருங்க இந்த காலநிலையில நாங்க அதை எப்படி படிக்க போறோம். முதலாவது காலநிலை, அந்த வானிலை காலநிலை தொடர்பான ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னங்கிறத சும்மா ஷோர்ட்டா தான் படிக்க போறோம். அந்த முதல் கிளாஸ் வழக்கம் போல எல்லா சேர்மாரும் படிச்சு தர கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள போக போகத்தான் கொஞ்சம் நம்மளோட அந்த பெட்டன் படிச்சு தர விஷயங்கள் எல்லாம் மாறுபட போகுது. சரியா? இந்த வானிலை காலநிலை சம்பந்தமான விஷயங்களை படிப்போம் முதலாவது. ரெண்டாவது வானிலை மூலகங்கள் என்று சொல்லி இருக்குது, அதை பார்ப்போம். அந்த வானிலை மூலகங்கள்ல மிக பிரதானமானது வெப்பநிலை. அந்த வெப்பநிலையை நாங்க தனியா படிச்சுட்டு ஏனைய விஷயங்கள் இருக்குது தானே, அதுல சில விஷயங்கள் இருக்கு ஷோர்ட்டா பார்த்து கொள்வோம். பிறகு அந்த காலநிலையை கட்டுப்படுத்துற காரணிகள் என்று சொல்லி பிரதான ஒரு தேர்ச்சி மட்டம் ஒன்று இருக்குது, அதை நாங்க பார்ப்போம். அதுக்கு பிறகு இந்த காற்று சுற்றோட்டங்கள் இருக்குதானே, வளைகோளத்தினுடைய காற்று சுற்றோட்டங்கள், அது சம்பந்தமாக படிப்போம். சரியா? அதுக்கு பிறகு கேட்கண்ட காலநிலை, இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். இந்த முறை நாங்க எதிர்பார்க்கிறோம் உலக காலநிலையும் கெப்பண்ட காலநிலையும் ரெண்டும் சேர்த்துதான் இந்த முறை வரும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். சரியா? ரைட். நாங்க இப்ப முதலாவது கேள்விக்குள்ள போய் கொள்வோம். மைக்க மீட்ல வைங்களா. ரைட். முதலாவது பாருங்க, வானிலை என்பதனால் கருதப்படுவது யாது? ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்கன்னு சொன்னா அது எத்தனை மார்க்ஸுக்குன்னு சொல்லி முதல் பார்க்கணும். மைக்க மீட்ல வைங்கனாலும் வைக்கீங்க. ரைட், ஓகே. சரிதானே? முதலாவது வானிலை. வானிலை என்று சொன்னா என்னண்டா, நீங்க ஷோர்ட்டா விளங்கி இருப்பீங்க. அதாவது குறித்த ஒரு இடத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நிலவும் வளிமண்டல நிலைமை வானிலை எனப்படும். என்ன? குறித்த ஒரு இடத்தில் நீங்க தான் கற்பனையில யோசிச்சு பாருங்க. குறித்த ஒரு இடம்ங்கும் போது நீங்க இருக்கிற பிரதேசத்தை நினைங்க. குறித்த ஒரு இடத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நீங்க ஒரு நண்பகல் ஒரு 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 டைம் நினைங்களே, ஒரு நேரத்தை நினைங்க. சரியா? 24 மணி தளத்துக்குள்ள ஒரு நேரத்தை நினைங்க. குறித்த ஒரு இடத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில், இந்த ரெண்டு சொல்லும் கட்டாயம். குறித்த ஒரு இடத்தில் குறிப்பிட்ட அந்த நேரத்துல நிலவுகின்ற வளிமண்டல நிலைமை செயல்முறை, அந்த வளிமண்டலம் எப்படி இருக்குது என்கிற அந்த செயல்முறைதான் வானிலை என்று சொல்லுவோம். இன்னைக்கு இன்னைக்கு வானிலை எப்படி இருக்குது என்று சொல்லி பார்த்தா
நாங்க எதை வச்சு கொண்டு பார்க்கோம்? குறிப்பிட்ட அந்த பிரதேசத்தை அந்த நேரமும். அப்ப குறித்த அந்த பிரதேசத்திலும் அது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நிலவுகின்ற வளிமண்டல நிலைமைதான் அல்லது அந்த செயல்முறைதான் வானிலை என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். விளங்குதா? அப்ப இது முதலாவது விஷயம். அந்த வானிலை நில பாருங்க, அந்த வானிலை என்கிறது காலம் மற்றும் இடத்திற்கு ஏற்ப மாற்றம் அடையும். உங்களுக்கு தெரியும் தானே, வெண்டைய வானிலை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா உங்களோட ஒரு பிரதேசத்துல அந்த குறித்த அந்த நேரத்துல இடம்பெற அந்த வளிமண்டல நிலைமையான அந்த வானிலை என்ன செய்யும் என்று சொன்னா ஒவ்வொரு அந்த காலகட்டத்திலும் வேறுபடும். ஏன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் அது வேறுபடும், அந்த நேரத்துல வேறுபடும். காலம்ங்கிறது நேரத்துல அது வேறுபடும். ஏன்னா இப்ப வானிலை எப்படி இருக்கு? ஒரு எப்படி பார்ப்போம், ஒரு வானிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? கொஞ்சமா அப்போ மந்தாரமா இருக்கு. அப்ப அதே டைம்ல வந்துட்டு நாளைக்கு அதே டைம்ல அப்படி இருக்குமா? இல்ல கொஞ்சம் ஒரு 2 மணித்தியாலம் கழிச்சு அப்படி இருக்குமா? இல்ல. அதே மப்பு மந்தரமாக இருக்கிற அந்த வானிலை, அந்த இடம், அந்த பிரதேசம், அந்த பிரதேசத்துல மப்பு மந்தரமாக இருக்குதுன்னு சொன்னா வேற ஒரு இடத்துல அதே கிளைமேட் இருக்குமா? இல்ல. வேற ஒரு இடத்துல அதே விஷயம் இருக்காது, அதே செயல்முறை நடக்காது. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த வானிலை காலம் மற்றும் இடத்திற்கு ஏற்ப மாற்றம் அடையும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் சொல்றேன். வானிலை மூலகங்களின் மாற்றத்துக்கு ஏற்பவே வானிலையானது தொடர்ச்சியாக மாற்றத்துக்கு உள்ளாகின்றது. 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 3வது பாயிண்ட் என்ன? வானிலை மூலகங்களின் மாற்றத்துக்கு ஏற்ப. வானிலை மூலகங்கள் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்பீங்க. உதாரணமாக வெப்பநிலை என்று சொல்லி ஒரு உதாரணமா வெப்பநிலை, இந்த முகில்கள், மழை வீழ்ச்சி எல்லாம் இருக்குதானே. இதுல இந்த வெப்பநிலையை எடுங்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த வானிலை மூலகங்களின் மாற்றத்துக்கு ஏற்பவே வானிலையானது தொடர்ச்சியாக மாற்றம் அடையுதான். எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த பிரதேசத்துல வெப்பம் அதிகமாக கிடைச்சா அந்த பிரதேசம் கடும் வெப்பமுடையதாக இருக்கும். அந்த பிரதேசத்துல வெப்பம் கிடைக்கல, அது ஒரு முகில்களாக அது இருந்தா அந்த இடத்துல வெப்பம் குறைவாக இருந்து குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு மூலகங்களுடைய செயற்பாட்டின் காரணமாக, அந்த மாற்றத்தின் காரணமாக அங்க இருக்கிற வானிலை தொடர்ச்சியாக மாறிக்கொண்டு இருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. மாறுது. இதில நாங்க பின்னுக்கு விரிவா படிப்போம். இதை விட நல்ல தெளிவா படிப்போம். இது சும்மா உங்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி. சரியா? இது உங்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி. அப்ப இதை விளங்கி கொள்ளுங்க, சும்மா லைட்டா விளங்கி கொள்ளுங்க. அப்ப இதுல 3 விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லி பாருங்க. குறித்த ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு நேரத்துல நிலவுகின்ற ஒரு வளிமண்டலம் நிலைமை, அந்த செயல்முறைதான் வானிலை எனப்படும். அந்த வானிலையானது என்ன செய்யும்? காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப மாற்றம் அடையும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், வானிலை மூலகங்கள்ற மாற்றத்திற்கு ஏற்ப என்ன செய்தாம்? வானிலையானது தொடர்ச்சியாக மாற்றத்துக்கு உள்ளாகின்றது. இது முதலாவது விஷயம். வானிலை என்றா என்ன? 2வது காலநிலை. காலநிலை என்று சொன்னா என்னண்டா, குறிப்பிட்ட ஒரு இடத்தில், அந்த பிரதேசத்தில் நீண்ட காலமாக நிலவிய அந்த வானிலை மூலக்கூறுகளின் நிலைகளின் தொகுப்புதான் காலநிலை. இப்ப என்ன சொல்றாங்கண்டா, இப்ப இன்றைய வானிலை, இப்ப வானிலை என்கிறது இப்ப இன்றைக்கு என்ன வானிலை, இப்ப ஒவ்வொரு நாளும் இப்ப இன்றைய வானிலை நிலைமை எப்படி இருக்குது? இப்ப ஒரு பிரதேசத்துல குறிப்பா எப்படி சொல்லுவோமே, ஒரு பிரதேசத்துல நீங்க பார்த்திருப்பீங்க தானே, ஒரு சராசரி வெப்பநிலை, இந்த பிரதேசத்தினுடைய சராசரி வெப்பநிலை இத்தனை பாக செல்சியஸ் என்று சொல்லுவாங்க. அப்ப அதை எப்படி சராசரி வெப்பநிலையை பார்க்கறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களோட பிரதேசத்துல வானிலை நிலைமைகளை அவதானிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களோட பிரதேசத்துல வானிலை நிலைமைகளை அவதானிச்சு அது தொகுக்கப்படும். இப்படி ஒவ்வொரு நாளும் அவதானிச்சு கொண்டு வருவாங்க. இப்படி ஒரு 30 வருடம்,
ஏன்னா குறைஞ்சது ஒரு 30 வருட வானிலை தரவுகளை எடுத்து அதை பகுப்பாய்வு செய்வாங்க. பகுப்பாய்வு செய்துதான் அந்த பிரதேசத்துடைய சராசரி வெப்பநிலை இவ்வளவுதான் என்று சொல்லி கண்டு வச்சிருப்பாங்க. அப்ப இது எப்படி கண்டு வச்சிருக்காங்க? ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு நாளுடைய வானிலை, அடுத்த ஆண்டு அந்த பிரதேசத்துடைய வானிலை, இப்படி 30 ஆண்டுகளுக்குரிய வானிலை தரவுகள் என்ன செய்யறாங்கண்டா சேகரித்து அதை பகுப்பாய்வு செய்து அதை கணக்கிட்டு அதுல இருந்து அந்த பிரதேசத்தினுடைய சராசரி அந்த வெப்பநிலையை என்ன செய்து கொள்றாங்க, அவதானிச்சு கொள்றாங்க. அப்ப அதைத்தான் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, குறிப்பிட்ட அந்த பிரதேசத்தில் நீண்ட காலமாக நிலவிய, ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வருவாங்க, அப்படி நீண்ட காலமாக நிலவிய அந்த வானிலை கூறுகின்ற நிலைமைகளின் தொகுப்பே காலநிலை ஆகும். இப்ப வானிலை கூறுகளின் தொகுப்பு என்று சொல்றது என்னத்தை நாங்க பார்க்கோம்? வானிலை கூறுகள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், வெப்பநிலை. இப்ப வெப்பநிலைன்னு சொன்னா இன்றைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கு, அடுத்த அன்றைக்கு எப்படி இருக்கு, இப்படி 30 வருஷம் அதை பார்ப்பாங்க. மீன்களுடைய செயற்பாடு எப்படி இருந்துச்சு, இப்படி அந்த வானிலை கூறுகளுடைய அந்த தொகுப்பு இருக்குதானே, அந்த தொகுப்பு தான் காலநிலை என்று சொல்லி சொல்றாங்க. இது முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது, அந்த காலநிலை பற்றி நாங்க தீர்மானிக்கணும் என்று சொன்னா குறைந்தது 30 ஆண்டுகளுக்குரிய வானிலை தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். இது ரெண்டாவது பாயிண்ட். இது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்ப. சரியா? இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், என்னென்ன வானிலை மூலகங்கள் இருக்குதுன்னு சொல்ல போறோம். அதாவது இங்கு வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, காற்று, ஈரப்பதம், முகில்கள், வளியமுக்கம் போன்ற காலநிலை மூலகங்கள் தொகுத்தறியப்படுகின்றது. ஏன்? வானிலை மூலக்கூறுகள் நிலைகளின் தொகுப்பு தானே காலநிலை. அப்ப எந்த தொகுப்பு வந்துட்டு என்ன செய்யப்படுச்சுன்னா அதைத்தான் கடைசி பாயிண்ட்ல சொல்றோம். மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, காற்று, ஈரப்பதன், முகில்கள், வளியமுக்கம் போன்ற காலநிலை மூலகங்கள் தொகுத்தறியப்படுகின்றது என்று சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப உங்களை எல்லாம் விளங்கிக்கணும். இதுல 3 பாயிண்ட், வானிலையில 3 பாயிண்ட். அப்ப காலநிலைங்கிறது ஒரு பிரதேசத்துல நீண்ட காலமாக நிலவுகின்ற மூலக்கூறுகள் ஒரு நிலைகளின் தொகுப்பு காலநிலை. அந்த காலநிலையை பற்றி தீர்மானிக்க 30 ஆண்டுகளுக்குரிய வானிலை தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்படணும். இங்கு வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, காற்று, ஈரப்பதன், முகில்கள், வளியமுக்கம் போன்ற காலநிலை மூலகங்கள் தொகுத்தறியப்படுகின்றது என்று சொல்லி 3 பாயிண்ட் சொல்லணும். அப்ப வானிலையில 3 பாயிண்ட், காலநிலையில 3 பாயிண்ட். சரியா? அடுத்தது, இந்த வானிலை மற்றும் காலநிலைக்கு இடையிலான வேறுபாடுகளை குறிப்பிட இருக்குது. இதை நீங்க இந்த ரெண்டையும் விளங்கி எடுத்து நீங்க என்ன செய்வீங்க, வேறுபாடை எழுதி கொள்ளுவீங்க. அது உங்களோட பாஸ் பேப்பர்ல இருக்கும், அதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரியா? அதுல எந்த பரிச்சயம் இல்லை. அதை நீங்க பாஸ் பேப்பர்ல இருக்கும், அதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரியா? நாங்க முக்கியமான சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்குது. ரைட். அப்ப அது பாஸ் பேப்பர் கேள்வி தானே. பாஸ் பேப்பரை பார்த்து அதுல என்ன வேறுபாடு இருக்கோ அதை அப்படியோ நீங்க பெண்ணால எழுதி கொள்ளுங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். அடுத்த விஷயத்துக்குள்ள நாங்க போறோம். முக்கியமான விஷயம் இதான், முக்கியமான விஷயம். சரியா? இதான் முக்கியமான விஷயம். வானிலை மூலகங்கள். வானிலை மூலகங்கள் என்று பாருங்க, இதுல இருக்குது வானிலை மூலகங்கள் நான்கினை பெயரிடுக என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான்கினை பெயரிடுக. இப்ப உங்களோட எக்ஸாம்ல வானிலை மூலகங்கள் நான்கினை பெயரிடுக அதான் சொல்லுது. முடியட்டும், லைன்ல இருங்களா? ரைட், ஓகே. அதான் நினைச்சுக்கொள்ளுங்க. ஓ, நான் அந்த குரூப்ல நான் போட்டதான் ரெக்கார்டிங். இன்ஷா அல்லாஹ் அதை நான் சென்ட் பண்ணிவிடுறேன். சரியா? ரைட். இப்போ நீங்க கேட்டிருந்தீங்க மெசேஜ்ல சொன்ன வானிலை காலநிலைக்குரிய வரவிலக்கணம் 2 மார்க்ஸுக்கு நான் சின்ன பாயிண்ட தான் எழுதணுமான்னு கேட்டுறீங்க. நான் சின்ன பாயிண்ட தாராளம் எழுதலாம். சின்ன பாயிண்ட் நீங்க அழகா உங்களோட எழுத்தால பெருசா எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னா அது எப்படியோ ஒரு 7 வரியில வந்துடும். அந்த மேக்சிமம் ஒரு 2 மார்க்ஸ் சொன்னா ஒரு 7-8 வரிக்குள்ள வர மாதிரி நீங்க எழுதி கொள்ளுங்க. அது உங்களுக்கு பூரணமான விடையாக அமையும். சரியா? அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி, ஓகே, நான் அனுப்பி வைக்கிறேன். சரியா? ஓகே. ரைட். இங்க பாருங்க, தெளிவா பாருங்க. வானிலை மூலகங்கள். வானிலை மூலகங்கள் நான்கினை குறிப்பிடுகன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும்.
வானிலை ஓகே, மூலகங்கள், வெப்பநிலை, வளி அமுக்கம், காற்று, ஈரப்பதன், முகில்கள், படிவு, வீழ்ச்சி. மொத்தம் 6 சொல்லிருக்கு. வெப்பநிலை, வளி அமுக்கம், காற்று, ஈரப்பதன், முகில்கள், படிவு, வீழ்ச்சி. சரியா? 3 சொல்லியிருக்க. இதுல பாருங்க, உங்களோட கேள்வி இப்படித்தான் வருகிறது. வானிலை மூலகங்கள் 4 பெயரிடுக. 2 மார்க்ஸுக்கு கேட்கலாம். இல்ல, அப்படி இல்லைன்னு சொன்னா 6 மார்க்ஸுக்கு இதை எப்படி கேட்பாங்கன்னா, வானிலை மூல காரணிகளை குறிப்பிட்டு, வானிலை மூல காரணிகளுங்கும் போது அந்த 6ஐயும் குறிப்பிடணும். விளங்குதா? நம்மட பிள்ளைகள் செய்யற முதலாவது பிழை இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, நல்லா பாருங்க, வானிலை மூல காரணிகளை குறிப்பிட்டு அதில் 3 மூல காரணிகளை சுருக்கமாக ஆராய்கன்னு சொல்லும் போது 6 மார்க்ஸுக்கு தானே கேட்டிருக்காங்க, 3ஐயும் விளக்க போறோம்னு போட்டு 3 எழுதுறது. மொஸ்டுக்கு 3 என்னென்னு எழுதுவாங்க? வெப்பநிலை, காற்று, வளி அமுக்கம் என்று சொல்லி 3ஐயும் தனித்தனியா விளக்குவாங்க. ஆனா அந்த கேள்விக்கு முதல் ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க, என்ன? வானிலை மூல காரணிகளை குறிப்பிட்டு என்று சொன்னா 6 மூல காரணிகளையும் குறிப்பிடணும். ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதணும். அந்த 6 மூல காரணியம் எழுதிட்டு அதில் என்ன செய்யணும்? 3 மூல காரணிகளை சுருக்கமாக ஆராய்க. அப்ப நீங்க எழுதின 6ல இருந்து 3 எடுத்து அதை என்ன செய்யணும்? சுருக்கமாக விளக்கணும். விளங்குதா? இதான் கேள்வி. இப்ப இந்த கேள்வியில நாங்க என்னத்தை பார்க்க போறோம்? இப்ப வானிலை மூல காரணிகளை குறிப்பிட்டு அதில் 3 மூல காரணிகளை சுருக்கமாக ஆராய்கன்னு சொன்னா, முதலாவது வெப்பநிலையை பத்தி எழுதலாம், பெஸ்டா. 2வது வளி அமுக்கத்தை பத்தி எழுதலாம். 3வது காற்று என்கிறத பத்தி எழுதலாம். சரியா? இப்ப நாங்க இந்த 3ஐயும் வந்துட்டு வெப்பநிலை என்றா என்ன, காற்று என்றா என்ன, வலியமுக்கம்னு சொன்னா என்னன்னு சொல்லி இதுக்கு விட எழுதணும் தானே. இதைத்தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் என்று சொன்னா, இங்கால தந்திருக்கேன் பாருங்க. வெப்பநிலையை பத்தி தனியாகவே தந்திருக்கேன். விளங்குதா? இதுல நான் எல்லாமே தந்திருக்கேன். இப்ப நாங்க வெப்பநிலையை இதுல வந்துட்டு நாங்க வெப்பநிலைங்கிற ஒரு மூல காரணியை பத்தி படிக்கணும். அதை நான் இதுலயே தந்திருக்கேன், வெப்பநிலை. அப்ப நான் இதை வெப்பநிலைக்குள்ள இருந்து விளங்கப்படுத்திட்டு போவேன். அதே போல ஏனையவைங்கிறதுக்குள்ள பாருங்க, வளியமுக்கம் இருக்குது, காற்று இருக்குது, ஈரப்பதன் இருக்குது. அப்ப நான் இதெல்லாம் இந்த கேள்வியை விளங்கப்படுத்தினா இதுல இருந்து 3 விஷயத்தை நாங்க இதுக்குள்ள என்ன செய்ய போறோம்? எழுத போறோம். ஆகவே இதுல இருக்கிற முதலாவது கேள்விக்கு மட்டும் நீங்க விடை எழுதி கொள்ளுங்க. வானிலை மூலகங்கள் 4 பேரிடுக. அதுல 6 இருக்கு, 6ஐயும் நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. சரியா? நான் சொன்ன மாதிரி வெப்பநிலை, வளியமுக்கம், காற்று, ஈரப்பதன், முகில்கள், படிவு, வீழ்ச்சி. ரைட், ஓகே. என்ன சரி டவுட் இருந்தாலும் நம்ம கிளாஸ் முடிஞ்சது பிறகு கேளுங்க. சரிதானே? ரைட். இப்ப நாங்க வெப்பநிலைங்கிறத பார்க்க போறோம். வெப்பநிலை என்பதனால் கருதப்படுவது யாது என்கிற முதலாவது கேள்வி. இதுல பாருங்க, உங்களுக்கு தெரியும் வளிமண்டல செயல்முறையை, இந்த வளிமண்டல செயல்முறைகள்ல தீர்மானிக்கின்ற ஒரு அடிப்படை மூல காரணி தான் வெப்பம். வெப்பம். சரியா? இதை ஏன் அந்த வளிமண்டல செயல்முறையிட அடிப்படையான மூலக்காரணி என்று ஏன் சொல்றாங்க? நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இந்த விஷயத்தை நல்லா வழங்கிக் கொள்ளணும். இந்த வளிமண்டல செயல்முறைகள்ல இந்த மூலக்காரணி 6க்குள்ளேயும், இந்த 6 மூலக்காரணிகளுக்குள்ளேயும் மிக பிரதானமான ஒரு அடிப்படையான மூலக்காரணி என்னன்னு சொன்னா இந்த வெப்பநிலை தான். இதுல இருக்கிற இந்த வெப்பநிலை இருக்குதானே, இந்த வெப்பநிலை இருக்குதுதானே, அந்த வெப்பநிலைக்கு போற வர மீதமுள்ள 5 காரணி இருக்குதானே. என்ன மீதமுள்ள 5 காரணி? வளியமுக்கம், காற்று, ஈரப்பதன், முகில்கள், படிவீழ்ச்சி. இப்படி இந்த காரணிகளை எல்லாம் தீர்மானிக்கின்ற, இந்த காரணி எல்லாம் தீர்மானிக்கின்ற ஒரே ஒரு காரணி வெப்பநிலை. இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தும், தீர்மானிக்கும். அப்படியான ஒரு மூல காரணியாக, ஒரு அடிப்படை ஒரு காரணியாக
இந்த வெப்பநிலை காணப்படுகிறது. இதனாலதான் இத மிக பிரதானமான ஒரு மூல காரணி அப்படி என்று சொல்லுவாங்க. சரியா? வானிலை காரணிகள் வந்துட்டு 6 இருந்தாலும் அந்த 6க்குள்ளேயும் மிக பிரதானமான ஒரு மூலக்காரணியாக இந்த வெப்பநிலை இருக்குது. ஏன் அத மூலக்காரணி என்று சொல்றாங்க என்று சொல்றத விளங்கப்படுத்த போறேன். அத தெளிவான முறையில அவதானிச்சு கொள்ளுங்க. சரியா? முதலாவது பாருங்க, வெப்பநிலைண்டா என்னன்னு சொன்னா குறித்த ஒரு இடத்தில் குறித்த ஒரு இடம் என்று சொல்லி வார நேரங்கள்ல உங்களோட பிரதேசங்களை நினைச்சு கொள்ளுங்க. குறித்த ஒரு இடத்தில் குறித்த ஒரு நேரத்தில் இடம்பெறுகின்ற வெப்பத்தினுடைய அளவு. உங்களோட பிரதேசம் இருக்குது, நீங்க ஒரு பிரதேசம், அதாவது கல்முனைன்னு சொன்னா அந்த பிரதேசத்துல குறித்த ஒரு நேரத்துல நண்பகல் 12 மணி குறித்த ஒரு நேரத்துல இடம்பெறுகின்ற அந்த வெப்பத்தின் அளவு, அந்த இடத்துல அந்த நேரத்துல எந்த வெப்பம் கிடைக்குது, அந்த சூரியனால கிடைக்கிற வெப்பத்துல அளவு என்ன, அதுதான் வெப்பநிலை. அப்ப ஈஸியா விளங்குதா இல்லையா? குறித்த ஒரு பிரதேசம் அந்த இடத்துல குறித்த ஒரு நேரத்துல இடம்பெறுகின்ற வெப்பத்தினுடைய அளவு வெப்பநிலை எனப்படும். உதாரணமாக கல்முனை பிரதேசத்தில் நண்பகல் 12 மணி அளவில் பதிவு செய்யப்பட்ட வெப்பநிலையானது 28 பாகை செல்சியஸ் ஆகும். உதாரணம் விளங்குதா? இப்படி உங்களோட பிரதேசத்தை வச்சுக்கொண்டு உதாரணம் ஒன்று கொடுக்கலாம். கல்முனை பிரதேசத்தில் நண்பகல் 12 மணி அளவில், அப்ப அங்க என்ன பிரதேசம், குறித்த ஒரு பிரதேசம் கல்முனை, நண்பகல் 12 மணி அளவு என்று சொல்றது அந்த நேரம் ரெண்டும் வந்துட்டு பதிவு செய்யப்பட்ட வெப்பநிலையானது 28 பாகை செல்சியஸ். 28 பாகை செல்சியஸ்ங்கிறது வெப்பநிலையினுடைய அளவு, வெப்பத்தினுடைய அளவு. அப்ப 3 விஷயமும் வந்துட்டா இல்லையா உதாரணத்துக்குள்ள? ஆகவே குறித்த ஒரு இடத்துல குறித்த ஒரு நேரத்துல இடம்பெறுகின்ற வெப்பத்தினுடைய அளவுதான் வெப்பநிலை எனப்படும். இந்த வளிமண்டல செயல்முறைகளை தீர்மானிக்கின்ற அடிப்படை மூலக்காரணி வெப்பம். இந்த வளிமண்டலத்துல இருக்கிற சகல விதமான செயற்பாடுகளையும் செயல்முறைகளையும் தீர்மானிக்கின்ற மிக பிரதானமான ஒரு அடிப்படையான மூலக்காரணி வெப்பமாகும். அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்க, இந்த வெப்பநிலையானது இடத்திற்கு இடம் நேரத்திற்கு நேரம் வேறுபடும். விளங்குதா? இப்ப நண்பகல் 12 மணி என்று சொன்னா இந்த நேரத்துல கல்முனை பிரதேசத்துல ஒரு வெப்பநிலை இருக்கும். அதே வெப்பநிலை நுவரெலியா பகுதிகளில் இருக்குமா, இல்ல வேற பிரதேசங்கள்ல இருக்குமா? இல்ல. அப்ப அந்த வெப்பத்தினுடைய அளவு ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுகிறது. அதே போல நேரத்துக்கு நேரமும் வேறுபடுமா இல்லையா? ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான வெப்பநிலை இருக்கும். ஆகவே அந்த வெப்பநிலையானது இடத்திற்கு இடம் நேரத்திற்கு நேரம் வேறுபடக்கூடியது. இது அடுத்த பாயிண்ட் சொல்றோம் பாருங்க. அடுத்த பாயிண்ட் சொல்றோம் பாருங்க. ரைட், ஓகே பாருங்க. ரைட், அப்ப வெப்பநிலை என்று சொல்றது குறித்த ஒரு இடத்துல அந்த பிரதேசத்துல குறித்த ஒரு நேரத்துல இடம்பெற வெப்பத்தினுடைய அளவுதான் வெப்பநிலை என்று சொல்றது. அந்த வெப்பநிலை வந்துட்டு பாருங்க வளிமண்டல செயல்முறைகளை தீர்மானிக்கின்ற அடிப்படை மூல காரணியாக அந்த வெப்பம் இருக்குது. அந்த வெப்பநிலையானது இடத்திற்கு இடம் நேரத்துக்கு நேரம் வேறுபடக்கூடியது.
இப்ப பாருங்க, இந்த வெப்பத்தினை அடிப்படையாக கொண்டே அனைத்து செயற்பாடுகளும் இடம்பெற்றிருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம வளிமண்டலத்துல இந்த வெப்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் சகல செயற்பாடுகளும் இடம்பெறும். சொல்ல போற பாருங்க. முதலாவது, சூரியன்ல இருந்து புவி மேற்பரப்புக்கு வெப்பம் முதலாவதாக கிடைக்கப்பெறும். ஏன்னா நாங்க புவியிட மேற்பரப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சூரியன்ல இருந்து அந்த புவி மேற்பரப்புக்கு அந்த என்ன செய்யும் என்று சொன்னா அந்த வெப்பம் கிடைக்கப்பெறும். முதலாவது விஷயம், அந்த புவியிட மேற்பரப்புக்கு வெப்பமானது கிடைக்கப்பெறும் போது முதலாவது இடம்பெறுகின்ற செயல்முறை ஆவியாக்கம். அந்த வெப்பம் என்ன செய்யப்பட போதோ ஒரு தரைப்பகுதிகள்ல, ஒரு நீர் பகுதிகள்ல அந்த வெப்பம் கிடைக்கப்பெறும் போதோ அந்த இடத்துல இருக்கின்ற வளியானது ஆவியாக்கம் செய்யப்பட போகுது. அப்ப முதலாவது ஆவியாக்கம், வளி ஆவியாக்கப்படுறது. அப்ப ஒரு பிரதேசத்துல வெப்பம் கிடைக்கப்பெறும் போது முதலாவது ஆவியாக்கம் இடம்பெறும். விளங்குதா? அந்த இடத்துல இருக்கிற அந்த வலி ஆவியாக்கம் இடம்பெறும். இது முதலாவது விஷயம். இப்ப பாருங்க, அந்த ஒரு பிரதேசத்துல வெப்பம் கிடைக்கும் போது அந்த பிரதேசத்தில் ஆவியாக்கம் இடம்பெற்றால், ஒரு பிரதேசத்துல சூரியன்ல இருந்து ஒரு பிரதேசத்துல சூரியன்ல இருந்து வெப்பம் கிடைக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற வலி ஆவியாகும், ஆவியாகி போயிரும். அந்த இடத்துல இருக்கிற வலி ஆவியாகி போயிரும். ஆவி ஆகினா அவ்விடத்தில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும். அதாவது ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகும். அந்த இடத்துல ஒரு தாளமுக்கம் உருவாகும். அப்ப சூரியன்ல இருந்து புவி மேற்பரப்புக்கு ஒரு பிரதேசத்துல கிடைக்கப்படுற அந்த வெப்பம் அந்த பிரதேசத்துல கிடைக்கப்பெறும் போது ஆவியாக்கம் இடம்பெறும், வழி ஆவியாகும். ஆவியாக்கம் இடம்பெற்றால் அந்த பிரதேசத்தில் ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகும், தாளமுக்கம் என்று சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு தாளமுக்கம் உருவாகும், ஒரு வெற்றிடம் உருவாகும். சரியா? உருவாகும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல தாள் அமுக்கம் உருவாக்கப்பட்டா என்ன செய்யுமெண்டா அந்த இடத்துல இருக்கிற அந்த தாள் அமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு, அந்த இடத்துல இருக்கிற தாள் அமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு அந்த இடத்துக்கு யாரு ஓடி வருவார் என்று சொன்னா காற்றுக்கள் ஓடி வரும். அந்த இடத்தை நிரப்புறதுக்கு காற்றுக்கள் ஓடி வரும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. காற்று எனப்படுவது அசைகின்ற வழிதான் காற்று. விளங்குதா? அசைகின்ற வழிதான் காற்று. அதாவது உயர் அமுக்கத்தில இருந்து தாழ் அமுக்கத்தை நோக்கி அசைகின்ற வழியே காற்று எனப்படும். அப்ப காற்று எங்க இருக்கும்? உயர் அமுக்கம். பாருங்க, இது உயர் அமுக்கம். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேலுக்கு, அதாவது வான் பரப்புல ஒரு குளிர்ச்சியான ஒரு பகுதி இது உயர் அமுக்கம் என்று சொன்னா, உயர் அமுக்கத்துல இருந்து இது தாழ் அமுக்கம். விளங்குதா? இவர்த்த தாழ் அமுக்கம். அப்ப உயர் அமுக்கத்துல இருந்து காற்றுக்கள் தாழ் அமுக்கத்தை நோக்கி வரும். விளங்குதா? அப்ப அந்த வலி என்ன செய்யும்? உயர் அமுக்கத்துல இருக்கிற வலி என்ன செய்யும் சொன்னா தாழ் அமுக்கத்தை நோக்கி வரும். ஏன் வருகுது? அங்கு இடம்பெற்றிருக்கின்ற அந்த தாழ் அமுக்கத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உயர் அமுக்கத்தில இருந்து வலியானது தாழ் அமுக்கத்தை நோக்கி வரும். விளங்குதா? அப்ப உயர் அமுக்கத்திலிருந்து வலியானது தாழ் அமுக்கத்தை நோக்கி அசையும். அடுத்தது பாருங்க, இப்படி இந்த ஆவி ஆக்கப்படுகின்ற அந்த வலி என்ன செய்யும் என்று சொன்னா மேலெழுந்து இந்த வலி என்ன செய்யும்? ஆவியாக்கப்பட்ட வலி மேலெழுந்து நீராவி வடிவில் என்ன செய்யும் என்று சொன்னா நீராவி வடிவில், அதை நாங்க ஈரப்பதன் என்று சொல்லுவோம். என்ன நீராவி வடிவில் ஒரு ஈரப்பதன் என்று சொல்லுவோம். அவங்க போக போக படிப்போம், விரிவா படிப்போம்.
இந்த இடத்துல சோட்டா சொல்லித்தாரன். இதை நாங்க விரிவா படிப்போம் ஆறுதலா. சரியா? அப்ப இந்த இடத்துல ஆவியாக்கப்பட்ட வழி என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு நீராவியாக, ஈரப்பதனாக நீராவியாக ஒருங்குதல் அடைந்து வான் பரப்புல என்ன செய்யுமாம் என்று சொன்னா, அது ஒரு முகில்களாக உருவாகுமாம். முகில்களாக உருவாகுமாம். அப்ப ஆவியாக்கப்படுற அந்த நீராவி வான் பரப்புக்கு போய் அது முகில்களாக உருவாகும். சோட்டா சொல்றேன். இங்க அடுத்தது பாருங்க. அந்த முகில்கள் என்ன செய்யும் என்று சொன்னா, இதெல்லாம் நீங்க படிச்சது. சோட்டா சொல்றேன். இந்த முகில்கள் என்ன செய்யும் என்று சொன்னா, பனிபடு நிலை, அந்த பதங்கமாதல் நிலைகளுக்கெல்லாம் உட்பட்டு இறுதியாக புவியின் மேற்பரப்புக்கு படிவு வீழ்ச்சியாக கிடைக்கும். அதாவது நம்மட பிரதேசங்களுக்கு மழை வீழ்ச்சியாக கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மழை வீழ்ச்சியாக கிடைக்கும். ஆகவே என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, ஒரு பிரதேசத்துல, ஒரு இடத்துல, குறிப்பிட்ட அந்த பிரதேசத்துல தாள் அமுக்கம் உருவாகி அந்த தாள் அமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு காற்று அந்த இடத்துக்கு வந்து அந்த அந்த இடத்துல வழி ஆவியாக்கப்பட்டது வான் பரப்புல முகில்களாக மாறி அது புவியிட மேற்பரப்புல மழை வீழ்ச்சியாக கிடைக்க பெறதுக்கு அடிப்படையாக அமைஞ்ச காரணி என்ன? வெப்பம். அந்த வெப்பம் கிடைக்க பெற்ற தானே அந்த இடத்துல தாள அமுக்கம் உருவாகிச்சு. அப்ப அந்த இடத்துல வெப்பம் கிடைக்கலன்னு சொன்னா தாளமுக்கம் உருவாகி இருக்குமா? இல்ல. அப்ப தாளமுக்கம் உருவாகல் என்று சொன்னா காற்று அசைஞ்சிருக்குமா? இல்ல. அப்ப அந்த இடத்துல வெப்பம் கிடைக்கப்பெற்று வழி ஆவியாக்கப்படுகுது. அப்படித்தானே? ஆவியாக்கம் இடம்பெறுது. அப்ப அந்த இடத்துல வெப்பம் கிடைக்க பெறலண்டா வழி ஆவியாக்கப்பட்டு மேலெழுந்து முகில்களாக மாறி மலை வீழ்ச்சியாக கிடைக்கப்பட்டிருக்குமா? இல்ல. ஆகவே இந்த அனைத்து வளிமண்டல செயல்முறைக்கும் அதை நான் சொன்னேன் ஆரம்பத்துல ஒரு வரை விலக்கணத்தை நான் முன்னால உங்கள்கிட்ட சொன்னேன். வெப்பநிலையை கழித்து இருக்கிற அந்த 5 மூலக்காரணிகளையும் கட்டுப்படுத்துகிற தீர்மானிக்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு மூலக்காரணி வெப்பம். ஆகவே இந்த வளிமண்டலத்துடைய அனைத்து விதமான செயற்பாடுகளுக்கும் அடிப்படையான காரணி வெப்பம், வெப்பநிலை. விளங்கிட்டா? அதுல 2, அதாவது மிக பிரதானமான காரணி என்னன்னு சொல்லி கேட்டா வெப்பநிலை. அதில் 2 காரணி, ஒரு காலநிலையுடைய பிரதான 2 மூல காரணி என்று கேட்டா வெப்பநிலையும் மழை வீழ்ச்சியும் என்று சொல்லியும் சொல்லலாம். ரைட், நாங்க பேசிக்கொள்ளுவோம். சரியா? நான் மட்டுமே பேசுறதால வேலை இல்லை. நாங்க என்ன செய்வோம், பேசிக்கொள்வோம். இது ஆல்ரெடியும் சிலவங்க இதுல இந்த கிளாஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. நாங்க இதுல பேசிக்கொள்வோம். சரியா? நாங்க பயப்படுறதுக்கு இல்ல. இதுல பேசிக்கொள்ளலாம் எல்லாரும். சரியா? ரைட், ஓகே. இதுல பாருங்க, நான் கூட சொன்னேன், வெப்பநிலை, அந்த வெப்பம், அந்த புவியிட மேற்பரப்புக்கு அந்த வெப்பநிலை, அந்த வெப்பம் கிடைக்க பெற்றதாலதான் என்ன, அந்த வெப்பம் கிடைக்க பெற்றதாலதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, கடைசியான அந்த மழை வீழ்ச்சி கூட இடம்பெற்றிருக்கு. என்ன, அப்ப வெப்பநிலை அங்க இருந்தா தான் அங்க மழை வீழ்ச்சி கிடைக்குது. அப்ப காரணம், அந்த ஆவியாக்கம் இடம்பெற்றது வெப்பத்தாலதான். ஏன்னா ஒரு ஆவியாக்கம் இடம்பெற்று அந்த வழி மேலெழுந்து நீராவியாக மேலெழுந்து அது முயில்களாக மாறி மழை வீழ்ச்சியாக கிடைக்குது. அப்ப ஆவியாக்கம் என்கிறது வெப்பத்தாலதான் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. என்ன, அப்ப இது விளங்கி கொள்ளணும். ஆகவே உலகுல காலநிலை சம்பந்தமான அனைத்து மாற்றங்களுக்கும் இந்த வெப்பநிலை தான் அடிப்படையாக அமையுது. ஆகவே இந்த வானிலையினுடைய பிரதான ஒரு மூலக்காரணியாக வெப்பநிலை இருக்குது. இப்ப சொல்றேன் பாருங்க, வெப்பத்தை கட்டுப்படுத்துற ஒரு காரணி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வெப்பத்தை கட்டுப்படுத்துற ஒரு காரணி இருக்குது. என்னண்டு? இல்லம்மா, வெப்பத்தை
கட்டுப்படுத்துற ஒரு காரணி இருக்குது. பிரதானமான ஒரு காரணி ஒன்று இருக்குது. நீங்க பேசுறது ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, மெசேஜ்லயும் வெரி குட் வெரி குட் வெரி குட் காட், வெரி குட் காட். ஏன்டா நல்லா பாருங்க, வெப்பத்தை கட்டுப்படுத்துற காரணி காற்று. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அதாவது இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இப்ப நண்பகல் 12 மணி கடும் வெயில் அடிக்குது உங்களோட பிரதேசத்துல. கடும் வெயில் அடிக்குது நண்பகல் 12 மணி. இப்ப நண்பகல் 12 மணி கடும் வெயில் அடிக்கும் போது நல்லா பாருங்க, 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணிக்கு நம்ம வெயில் அடிக்குது. அடிக்கும் போது அந்த இடத்துல வழி ஆவியா அந்த ஒரு பின்றம் ஒரு மழை உங்களோட பிரதேசத்துல பெய்ய போகுது. அப்ப அதுக்குரிய செயல்முறை என்ன? இப்ப பகலையில 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெல்லாம் கடும் வெயில் அடிக்குது. அடிக்கிறதால அந்த பிரதேசத்துல வழியெல்லாம் ஆவியாக்கப்பட்டு என்ன செய்யும்? வழியெல்லாம் ஆவியாக்கப்பட்டு வான்பரப்புல நீராவியாக மாறி அங்கு முகில்கள் தோற்றுவிக்கப்படும். என்ன? முகில்கள் தோற்றுவிக்கப்படும். அந்த முகில்களை நகர்த்தி கொண்டு போறாள் யாருன்னு சொல்லி பார்த்தா காற்றுதான். இப்ப அந்த நீங்க வான்பரப்புல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கருண்டு இருண்டு அந்த முகில்கள் நகர்ந்து போகும். அப்படி நீங்க பாப்பீங்க, அந்த நகர்ந்து போற மாதிரி பாப்பீங்க. அப்ப அந்த முகில்களை நகர்த்தி கொண்டு போறாள் யாருன்னு பார்த்தா காற்று. அப்ப அதிகமாக அந்த வெப்பநிலை இருக்கும் போது, சூரியன வெப்பம் அதிகமாக இருக்கும் போது அங்க முகில்கள் உருவாகிட்டு என்று சொல்லிட்டேன்டா, அந்த முகில்களை நகர்த்தி கொண்டு போய் அப்படியோ வளிமண்டல பரப்ப மூடிரும். அந்த வளிமண்டல பரப்ப மூடி வெப்பத்தை கட்டுப்படுத்தும். விளங்குதா? அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தும். ஆகவே காற்றானது முகில்களை நகர்த்தி கொண்டு வளிமண்டல பரப்பை மூடுவதினால் அங்கு வெப்பமானது கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்ப வெப்பத்தை கட்டுப்படுத்துற ஒரு மிக பிரதானமான ஒரு காரணியாக காற்று காணப்படுகிறது. இத வழுங்க. சரியா? சில அடிப்படையான விஷயங்கள் தான் சொல்லி கொண்டு இருக்கேன். ஏன் உங்களோட இதுல தெளிவா நீங்க சில விஷயங்கள் படிச்சு கொண்டிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப காற்றண்டா உயர் அமுக்கத்துல இருந்து தாழ் அமுக்கத்தை நோக்கி வீசுறதுதான் காற்று. தெரிஞ்சிருக்கணும். அந்த தாழ் அமுக்கம் எப்படி உருவாகுது என்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இன்னொரு விஷயம் உண்டு. அதாவது ரைட், இப்ப நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் பின்னுக்கு சொல்லி தந்தா நெல்லம் சொல்லி பார்ப்பேன். ஏன்னு இப்ப சொல்லி தரல. அது இப்ப சொன்னா அந்த இடத்துல பொருத்தமாக இருக்காது. என்னண்டா இப்ப தாள அமுக்கம் உருவாகிறதால இந்த சூறாவளி ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க தானே. இப்ப சொல்லல, ஒரு 2 கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல அதை நான் தெளிவா சொல்லுவேன். சரியா? உங்களுக்கு தெரியும், அந்த தாள அமுக்கம் வலுப்பெற்று சூறாவளியாக மாறினுச்சு என்று சொல்றாங்க. அப்ப இப்ப நம்ம நாங்க படிச்சோம், ஒரு பிரதேசத்துல தாளமுக்கம் உருவாகுது. அது உருவாகி அந்த இடத்துல என்ன செய்யுது, அந்த செயல்முறையெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம். அப்ப இந்த தாளமுக்கம் எல்லாம் கடல் பரப்புலையும் நடக்குது. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த தாளமுக்கம் சூரிய வெப்பத்தால அந்த இடத்துல வழி ஆவியாக்கப்பட்டு தாளமுக்கம் எல்லாம் நடக்குது தானே. அப்ப ஏன் ஒவ்வொரு நாளும் சூறாவளி வாரல்ல? ஏன் மழை காலத்துல மட்டும் சூறாவளி வருகுது? ஏன் மாரி காலத்துல மட்டும் சூறாவளியோட கதையை கதைக்காங்க? மத்த நாளையும் வெப்பம் கிடைக்குது தானே. மத்த நாளையும் வழி நீரெல்லாம் ஆவியாக்கப்படுது தானே. மத்த நாளையும் அந்த இடத்துல தாளமுக்கம் உருவாகுது தானே. அப்ப ஏன் ஒவ்வொரு நாளும் அந்த சூறாவளி உருவாகிறது இல்ல? ஏன் மாரி காலத்துல மழைக்காலங்கள்ல மட்டும் சூறாவளி உருவாகுது? அந்த காலத்துலதான் ஸ்பெஷலா சூறாவளிய பத்தி பேசுறாங்க. ஏன் என்று சொன்னா, அதுக்கு நாங்க தெளிவான காரணங்கள் இருக்குது. அத நாங்க அடுத்த கிளாஸ்ல அத பார்ப்போம். சரியா? இப்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லித்தாரேன். அது சொல்லி தந்துட்டு
நாங்க கிளாஸை முடிப்போம். அதாவது நான் உங்கள்ட்ட நான் சொன்னேன் புவியிட மேற்பரப்புல அந்த சூரியன்ல இருந்து புவி மேற்பரப்புக்கு வெப்பம் கிடைக்க பெறுகுது என்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். அது எப்படி கிடைக்க பெறுகுது என்கிறத சொல்லி போட்டு கிளாஸ முடிச்சு கொள்வோம். அதாவது நல்லா பாருங்க, இந்த சூரியன்ல இருந்து நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த சூரியன்ல இருந்து வெப்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னா சிற்றலை வடிவில் அதை பாடமாக்குறது தான், அந்த சொல்ல பாடமாக்குறது தான். சூரியன்ல இருந்து, அதாவது இந்த சூரியன்ல இருந்து அந்த சூரிய கதிர்கள் புவியிட மேற்பரப்புக்கு எப்படி வரும் என்று சொன்னா சிற்றலை வடிவில் வருமாம். சிற்றலை வடிவில் வரும். சிற்றறிவில் சிற்றலை வடிவில் வந்து புவியிட மேற்பரப்புல அந்த என்ன செய்யும் என்று சொன்னா அந்த வெப்பம், அந்த சூரிய கதிர்கள் புவியிட மேற்பரப்புல பயன்படுத்தப்பட்டு திரும்ப அது நெட்டலை கதிர்களாக வெளியேறும். நெட்டலை வடிவிலாக வெளியேறும், புவியை விட்டு வெளியேறும். இப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, சூரியனிலிருந்து வார கதிர்கள் சிற்றலை வடிவில் வந்து புவியெல்லாம் பயன்படுத்தினதுக்கு பிறகு திரும்ப நெட்டலை வடிவில் வெளியேறுது, புவியினை விட்டு நெட்டலை வடிவில் வெளியேறுகின்றது என்கிற அந்த முதலாவது பாயிண்ட விளங்கி கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இந்த சூரியன்ல இருந்து வார அந்த சூரிய கதிர் இருக்குதானே, சூரியன்ல இருந்து வார சூரிய கதிரை நாங்க ஒரு 100 வீதம் என்று எடுத்துக்கொள்வோம். நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஒரு 100 வீதம் அந்த சூரிய கதிர்களை நாங்க 100 வீதம் என்று எடுத்துக்கொண்டா சூரியன்ல இருந்து வார அந்த அந்த வெப்பம், அந்த கதிர்கள் 100 வீதமான அந்த சூரிய கதிர்களும் புவிக்கு பயன்படுத்தப்படுகுதா என்று சொல்லி பார்த்தா இல்ல. எல்லா வெப்பமும் அந்த சூரியனுடைய எல்லா வெப்ப கதிர்களும் புவிக்கு கிடைக்கப்பெறுதா, பயன்படுத்தப்பெறுகுதா என்று சொல்லி பார்த்தா கிடையாது. ஏன்னு சொன்னா சூரியன்ல இருந்து வார அந்த கதிர்வீச்சு நாங்க 100 வீதம் என்று எடுத்தா அது முதலாவது என்ன செய்யுது, புவியை நோக்கி வரும்போது முதலாவது அந்த சூரிய கதிர் சந்திக்கிற ஆள் வந்து யாரண்டா வளிமண்டலத்தை சந்திப்பாரு. நாங்க புரிதோயில் நீங்க படிச்சிருப்பீங்க தானே, அந்த ஒவ்வொரு மண்டலமும் வெப்ப மண்டலம், வளிமண்டலம், அந்த மாறன் மண்டலம், இடைமண்டலம் எல்லாம் படிச்சிருப்பீங்க என்ன. அப்ப அந்த வளிமண்டல பரப்புக்குள்ள முதலாவது வரும் அந்த சூரியன்ல இருந்து வர சூரிய கதிர்கள். அந்த வளிமண்டலத்துக்குள்ள பிரவேசித்த உடனே அந்த வளிமண்டலத்தால 13 வீதமான அந்த கதிர் வீச்சுக்கள் உறிஞ்சு கொள்ளப்படுகிறது. அப்ப உங்களுக்கு விளங்கணும், அந்த வளிமண்டலத்துக்குள்ள நீராவி இருக்கும். ஏன்னா இந்த வளியால ஆவியாக்கப்பட்டு நீராவியாக இருக்கிற நீராவி இருக்கும், தூசுக்கள் இருக்கும், வாயுக்கள் இருக்கும், வாயு கூறுகள் இருக்கும், முகில்கள் இருக்கும். இப்படி அந்த வளிமண்டல பரப்புல இருக்கிறபடியான கூறுகளால அந்த வெப்பம் உறிஞ்சப்படும். எத்தனை வீதமான வெப்பம்? 13 வீதமான வெப்பம் உறிஞ்சப்படும். அப்ப 100ல 13 கழிச்சிங்கன்னு சொன்னா 87. என்ன, இப்ப 87 வீதமான வெப்பம் தான் வளிமண்டலத்தை தாண்டி எங்கட புவிக்கு வரப்போகுது. நல்லா வழங்கி கொள்ளுங்க. 100 வீதமான வெப்பத்துல வளிமண்டலம் 13 வீதத்தை பயன்படுத்திட்டு இப்ப 87 வீதமான வெப்பம் தான் என்ன செய்ய போது புவியை நோக்கி வந்து கொண்டு இருக்காரு. அந்த கற்பனையில யோசிங்க அப்படி வாரத்தை, சரியா? இப்ப அந்த 87 வீதமான வெப்பம் புவியை நோக்கி வரும்போது புவியில அந்த புவியால பயன்படுத்தப்படுற வெப்பம் 51%. எத்தனை வீதம்? 51%. 51% தான் புவியால பயன்படுத்தப்படுகிறது. கணக்கு தெரியும் தானே, 87ல இருந்து 51 கழிங்க, சரியா? 87 வீதமான சூரிய கதிர் புவிக்கு வருகுது, அங்க புவியில படுகுது, புவியால பயன்படுத்தப்படுறது 51 வீதம். அப்ப அந்த புவியால 51 வீதம், 87 வீதத்துல 51 வீதம் தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப 51 வீதம் புவியால பயன்படுத்தப்பட்டா மீதம் 36 மீதம் இருக்கிறது. 36 வீதம். இந்த 36 வீதம் புவியால பயன்படுத்தப்படாது. புவியால பயன்படுத்தப்படாம நெட்டலை வடிவுல வெளியேறும், புவியை விட்டு
நெட்டலை வடிவுல வெளியேறும். இந்த சூரிய கதிர்கள், இந்த 36 வீதமான சூரிய கதிர்கள் புவியால பயன்படுத்தப்படாது, எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இதனால திரும்ப ரிட்டர்ன் என்ன செய்யும் என்று சொன்னா அந்த புவியை விட்டு வெளியேறும், நெட்டலை வடிவில வெளியேறும். இப்படி வெளியேற இந்த சூரிய கதிர்களுக்கு நாங்களோட பாடத்துல ஒரு பெயர் ஒன்று பயன்படுத்துவோம். அது என்ன பெயர்? வெரி குட் அஸ்ரானா, வெரி வெரி குட். அல்பிடோக்கள். என்ன, நீங்க அல்பிடோக்கள் என்று படிச்சிருப்பீங்க. அந்த அல்பிடோக்கள் என்றா என்ன? புவிக்கு பயன்படுத்தப்படாம இந்த வெளியேறுகின்ற 36 வீதமான இந்த சூரிய கதிர்களைத்தான் நாங்க அல்பிடோக்கள் என்று சொல்றோம். விளங்குதா? அப்ப புவிக்கு பயன்படாத வெப்ப கதிர்கள் அல்பிடோக்கள் எனப்படும். அல்பிடோக்கள் எனப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பொறுங்க. உங்களுக்கு தெரியும் அந்த புவிக்கு, அந்த நான் சொன்னேன், இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன், புவியால 51 வீதமான சூரிய கதிர்கள் பயன்படுத்துது என்று சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த 51 வீதமான சூரிய கதிர்தான் புவியில இருக்கின்ற அனைத்து விதமான செயற்பாடுகளையும் மேற்கொள்ளுதோ. நான் சொன்னேன், புவிக்கு வெப்பம் கிடைக்கப்படுறது, வெப்பம் சகல அந்த வெப்பத்தால அந்த புவி மேற்பரப்புல என்னென்ன செயற்பாடெல்லாம் நடக்குதோ அனைத்துமே இந்த 51 வீதத்தாலதான் இடம்பெறுகிறது. இந்த புவி பெற்ற இந்த 51 வீதம் இருக்குது தானே, இந்த புவி பெற்ற அந்த வெப்பத்தை தான் நாங்க ஒரு சொல்லொண்டு பயன்படுத்தி சொல்லுவோம். புவி அந்த பெற்ற வெயில், நீங்க படிச்சிருப்பீங்க, அது நாங்க பிறகும் படிப்போம், சரியா? பெற்ற வெயில் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. பெற்ற வெயில் என்றா என்ன? இந்த புவியால அந்த சூரிய கதிர்கள், இந்த புவியில இந்த 51 வீதமான சூரிய கதிர்கள் புவியால பெறப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பெற்ற அந்த சூரிய கதிர், அந்த வெப்பம்தான் பெற்ற வெயில். அதை நீங்க படிச்சிருப்பீங்க, பெற்ற வெயில் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க, சரியா? அப்ப அதையும் இந்த இடத்துல சோட்டா விளங்கி கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இந்த அல்பிடோக்கள் நான் உங்கள்ட்ட சொன்னேன், புவிக்கு பயன்படுத்தப்படாத இந்த வெப்ப கதிர்கள் தான் அல்பிடோக்கள், சரியா? இது 36 வீதம். இது எங்க அதிகமாக இடம்பெறும் என்று சொன்னா நம்மட நம்மட இந்த தரை நிலத்துல, இந்த தரையிலையா அல்ல படித்தரையிலையான்னு சொல்லி பார்த்தா பனித்தரையில தான் அது என்ன செய்யுமாம் என்று சொன்ன அல்பிடோக்கள் 90 வீதமாக, இந்த அல்பிடோக்கள் 90 வீதமாக அல்பிடோக்கள் பனித்தரையின் மீதுதான் ஏற்படுத்தப்படுகிறாம், சரியா? 90 வீதம் பனித்தரையின் மீது ஏற்படுத்தப்படுகிறது. நீர் மீது 2 வீதம் ஏற்படுத்தப்படுகிறது. நிலம் மீது 16 வீதம். உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க. நம்மட இந்த அயன வலய பிரதேசம் இருக்குது தானே, நம்மட அயன வல பிரதேசம் இருக்குது தானே, இந்த அயன வலய பிரதேசம் வந்துட்டு மத்திய கோட்டிற்கு நேராக இருக்கும். அதனால இன்னும் ஒரு இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் இன்னும் டீப்பா படிப்போம், சரியா? இப்ப சூரிய கதிர் இது வந்துட்டு மத்திய கோடுன்னு சொன்னா அந்த மத்திய கோட்டுக்கு நேரா தான் சூரியன் அந்த கதிர்கள் கிடைக்கப்பெறும். அப்ப நாங்கெல்லாம் இருக்கிறது வந்துட்டு இந்த மத்திய கோட்டை அண்மித்து நாங்க இருக்கிறோம், இந்த மத்திய கோட்டை அண்மித்து நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த அயன வலய பிரதேசத்துல, அந்த மத்திய கோட்டை அண்மித்து இருக்கோம், இந்த அயன வலய பிரதேசத்துல சூரிய கதிர்கள் நேராக கிடைக்கும் போது இந்த பிரதேசங்கள்ல வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்குது என்று சொன்னா அந்த வெப்பம் அதிகமாக என்ன செய்யும் என்று சொன்னா பயன்படுத்தப்படுகிறது. விளங்குதா? வெப்பம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இது நம்ம நிலம் என்று சொன்னா இந்த அயன வலய பிரதேசத்துல, இந்த நிலத்துல அந்த வெப்பம் வந்துட்டு பயன்படுத்தப்படுகிறது. இதுல உங்களோட சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், உங்களோட சிலபஸ்ல பாத்தீங்கன்னா விளங்கும். எப்படி போட்டிருப்பாங்க, அல்பிடோக்களுக்கு எப்படி போட்டிருப்பாங்கன்னா பனித்தரையின் மீது 90 வீதமும்
நீர் மீது 2 வீதம் என்று போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீர் மீது 2 வீதம் என்ற என்ன அர்த்தம்டா, நீரால அந்த நீரால இப்ப இந்த அயனமலை பிரதேசத்துல இப்ப நீர் பரப்பு இருக்குதுன்னு சொன்னா, அந்த நீரால 98 வீதமான சூரிய கதிர்கள் பயன்படுத்தப்பட்டுட்டு, அப்ப 98 வீதமான சூரிய கதிர்கள் பயன்படுத்தப்பட்டுட்டு மீதமுள்ள 2 வீதமான சூரிய கதிர் பயன்படுத்தப்படல. அது புவிக்கு பயன்படுத்தப்படாத கதிர்களாக புவியை விட்டு அந்த 2 வீதமான சூரிய கதிர்களும் வெளியேறுது. அந்த கதிரைத்தான் நாங்க அல்பிடோக்கள் என்று சொல்றோம். ஆகவே நீர் மீது 2 வீதமான சூரிய கதிர்கள் பயன்படுத்தப்படாமல் அல்பிடோக்களாக வெளியேறுது. அதைத்தான் உங்களோட கைட்ல, உங்களோட பிடிஎஃப்ல, உங்களோட சேர்மார் போட்டிருப்பாங்க. நீர் மீது 2 வீதம். அடுத்தது பாருங்க, இப்படி அடுத்தது வெப்பம் வந்து சூரியன் மத்திய ஓட்டுக்கு நேராக கிடைக்கப்படுறதால அங்க வெப்பம் கூட. அதே போக போக இந்த புவியிட மேற்பரப்பு வளைவுங்கிறதால அந்த முனைவு பகுதிகள்ல வெப்பம் குறைவாகத்தான் கிடைக்கப்படும். சில இடத்துல வெப்பமே கிடைக்கப்பெறாது. அந்த அந்தார்டிகா பகுதி முனைவு பகுதிகள்ல வெப்பமே கிடைக்கப்பெறாது. அப்ப வெப்பம் கிடைக்க பெறல என்று சொன்னா, நல்லா பாருங்க, வெப்பம் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டா, அயன வலய பிரதேசத்துல அதிகமான வெப்பம் பயன்படுத்தப்படுறதாலதான் இந்த குறைவான சூரிய கதிர்கள், புவிக்கு பயன்படுத்தப்படாத குறைவான சூரிய கதிர்கள் வெளியேறுது. 2 வீதம், நீர் மீது 2 வீதம் வெளியேறுது. அதே பனித்தரைகள்ல பாத்தீங்க என்று சொன்னா, அங்க சூரிய கதிர்கள் வந்துட்டு பயன்படுத்தப்படுற வீதம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்? அங்க வெப்பம் கிடைக்கப்படுற வீதம் குறைய. அது ஒரு குளிரான பிரதேசம். அப்ப குளிரான பிரதேசம்ங்கிறதால அங்க வெப்பம் குறைவாகத்தான் இருக்கும். அப்ப அந்த பிரதேசத்தால வெப்பம் பயன்படுத்தப்படும் சொன்னா ஒரு 10 வீதமான ஒரு வெப்பம் தான் பயன்படுத்தப்படுதுன்னு வைங்களேன். 10 வீதமான வெப்பம் தான் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னா, ஒரு 100 வீதம் எடுத்தீங்கண்டா, அந்த அல்பிடோக்குள்ள 100 வீதம் எடுத்தீங்கண்டா, அந்த பனித்தரையில 10 வீதம் தான் பயன்படுத்தப்படுது என்று சொன்னா, அந்த சூரிய கதிர்கள் 10 வீதம் தான் பயன்படுத்தப்படுது என்று சொன்னா, மீதமுள்ள 90 வீதமான சூரிய கதிர்கள் பயன்படுத்தப்படாம புவியை விட்டு வெளியேறுகிறது அல்பிடோக்களாக. அப்ப பனித்தரையின் மீது சூரிய கதிர்கள் பயன்படுத்தப்படாமல் 90 வீதமான வெளியேறுது, அல்பிடோக்களாக வெளியேறுது. அப்ப அதைத்தான் உங்களோட கைட்ல சிலபஸ்ல உங்களோட சேர்மார் தந்திருப்பாங்க. பனித்தரையின் மீது 90 வீதம். அப்ப பனித்தரையின் மீது 90 வீதம் என்றா என்ன அர்த்தம்? அதாவது அந்த பனிப்பகுதிகள்ல பிரதேசங்கள்ல சூரிய கதிர்கள் குறைவாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த 100 வீதமான சூரிய கதிர்கள்ல ஒரு 10 வீதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப மீதம் உள்ளது 90 வீதமானது வெளியேறுது சூரிய கதிர். அப்ப 90 வீதமாக வெளியேற சூரிய கதிரை நாங்க அல்பிடோக்கள் என்று சொல்லுவோம். அப்ப 90 வீதமான அல்பிடோக்கள் பனித்தரையின் மீது ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப அல்பிடோக்கள் பனித்தரையின் மீதுதான் அதிகமாக நிகழ்கின்றது. விளங்குதா? இப்ப உங்களோட சில வேலைகளை சில எம்சிக்குள்ள கேட்பாங்க தானே, அல்பிடோவின் தாக்கம் அதிகமாக நிகழுகின்ற புவியின் மேற்பரப்பு எதுன்னு சொல்லி கேட்டா பனித்தரை. அல்பிடோக்களின் தாக்கம் குறைவாக நிகழும் புவியின் மேற்பரப்பு எதுன்னு சொல்லி கேட்டா நீர்ப்பரப்பு. விளங்குதா? சில எம்சிக்கு உள்ள உங்களோட டேர்ம் எக்ஸாம்ல கேட்டா இதான் விஷயம். ரைட், இது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது சரி டவுட்னு சொன்னா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை சொன்னா இந்த தனிப்பட்ட முறையில கேட்கலாம், அல்லது குரூப்ல சரி கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க இன்னும் இருக்குது. இப்பதான் நாங்க 100 வீதத்துல 1 வீதமான பகுதி படிச்சிருக்கோம். சரியா? அப்ப இதெல்லாம் பேசிக். நான் சொல்லித்தர விஷயம் எல்லாமே பேசிக். இந்த பேசிக் உங்களுக்கு விளங்கத்தான் இதுக்கு பிறகு இருக்கிற சகல விஷயங்களும் உங்களுக்கு விளங்கும். இதுக்கு போத உங்களுக்கு எந்த அளவுக்கு இதை டீப்பா நீங்க விளங்கி எடுத்திருந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 32 பேர் இருக்கிறீங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க ஒரு ஃபீட்பேக் கொண்டு போட்டீங்கன்னு சொன்னா விளங்கும். சரியா? அப்ப நீங்க எந்த அளவுக்கு விளங்குதுன்னு தெரியாது. ஆனா போக போக இன்ஷா அல்லாஹ்
எல்லாமே கிளியரா விளங்கும். சரியா? அப்ப நான் இப்ப இந்த கிளாஸை முடிச்சு கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வகுப்பு நாங்க செய்யும் போது நாங்க மீதமுள்ள அந்த விஷயங்களை படிச்சு கொள்வோம். சரியா? ஓகேம்மா, நம்ம கிளாஸை முடிச்சு கொள்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நன்றி. வசலாம். சரி. ஓகே.